2500ஆம் ஆண்டுல பூமியில மனிதன் எப்படி சந்தோஷமா வாழ்றது, நோய் இல்லாம வாழ்றதுங்கிறத ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இதில் ஏஜென்ட் அகத்தியங்கிறவர் இது நம்ம பழைய மக்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1950 தேர்ந்தெடுத்து அப்போ அவரும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து, அது இல்லாமல் 3 ஏஜென்ட்டும் சேர்ந்து அந்த 1950க்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. இங்கே பல நோய்களுக்கு நேனோ டெக்னாலஜி மூலமாக அவங்களே சின்னதாகி உடம்புக்குள்ளே போய் குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ப்ரெசன்ட் டேல சப்ஜெக்ட் டேங்கிறவருக்கு உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை கரைக்கிறதுக்காக இவங்க சப்ஜெக்ட் டேவோட உடம்புக்குள்ளே போக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட மகன் செர்லாக்ஸ் மங்ஸ்ங்கிறவர் அவரும் சப்ஜெக்ட் டே உடம்புக்குள்ளே போய் எப்படி இந்த ஃபேக்ட் வருது அப்படிங்கிறதையும் ஃபேக்ட் நிரபராதிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இவரும் உள்ளே போகலாங்கிறத இவங்க கிட்டேருந்து ரகசியமாக விட்டு கேட்டுட்டு போகிறக்காக தயாராகிட்டு இருக்காரு. செர்லாக்ஸ் மாம்ஸுங்கிறவர் இங்கே இருக்கிற மனிதர்களோட பழகினால அவருக்கு முறையான பயிற்சியோ எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாரும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அதாவது கடுகு சைஸ் ஆகி அவன் கேப்சியூலுக்குள்ளே பூந்துக்கிட்டோம்னா அவன் சப்ஜெக்டியை மாத்திரை சாப்பிடும் போது அவன் உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆல்ரெடி அவங்கெல்லாம் தயாராகிட்டாங்க. ஆனால் செர்லாக் மாம்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. உடல் உருமாற்றம் ப்ராசஸ் இப்போது தொடங்கப்படுகிறது. நம்ம உருமாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. சீக்கிரமா உடனே ஆச்சு. ஐயோ அவங்க இல்லைங்க, நானும் வரேன், வெயிட் பண்ணுங்க. நம்ம மாத்திரையா மாறுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? மாத்திரையை ஃபைனலாக சாப்பிட்றலாமா? மாத்திரையை சாப்பிட்டா தான் கொழுப்பு ஃபுல்லாக குறைஞ்சிருங்கிறாங்களே. இந்த மாத்திரையை சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு இல்லையா? வேண்டாம். என்ன அதிசயம் பண்ணி டேப்லெட் சாப்பிடாம விட்டானே. சே, நம்ம தான் மிஸ் ஆகிட்டோம். கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணலாம். என்ன சொல்றீங்க? என் பையன் இப்போ வாய்க்குள்ள போயிட்டானா? பயப்படாத, ஏறி எப்படியாவது அடுவாவி உன்னை நம்பி தப்பா போச்சுடா. ஐயோ கீழே விழுந்து விளையாட்டு இருக்கே. அடி ஆத்தாடி. அம்மா தூக்கி போட்டோம். வாய்க்கு வெளியில தான் வாமிட்டு எடுப்பாங்க. நான் இவன் வாய்க்குள்ளேயே வாமிட்டு எடுத்துருவான் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ப்ரிப்பேரும் பண்ணதில்லை. ஆரம்ப கட்டமான வாயிலேயே வளைஞ்சிருவானே. சலைவரி அமிலேசே அவனை முடிச்சிடும். திடீர்னு ஏன் பேண்ட் ட்ரெஸ் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது? என்னாச்சு? ஐயோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு. ஐயோ இப்படி எரியுதே. தெரியல, இந்த எச்சில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி ஏதோ பண்ணுது. அது என்னன்னு எனக்கு கூட நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். சலைவரி அமலேஸ். ஓ, இதுதான் சலைவரி அமலேஸ். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சாப்பிட்ற அரிசி இந்த மாதிரி மாவுச்சத்து உணவுகள்லாம் என்ன ஆகும்னா, இந்த எச்சில் பட்டு மாவுச்சத்துலேருந்து மாறி சுகராக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது சிம்பிள் சுகருங்கிறது ஈஸி டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ வாயிலே பாதி டைஜஷன் முடிஞ்சிடும். பாதி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வயிறுக்குள்ளே போனால் ஈஸி டைஜஷன் ஆகும். ரொம்ப நேரம் வாயில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு இனிப்பாக ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? அது எதனால தான். ஓ, அப்போ ஒழுங்கா மென்று சாப்பிடாதவங்க வேகமாக சாப்பிட்டா பாதி அன்டைஜஸ்டான ஃபுட்டு தான் வயிறுக்குள்ளே போகும். வயிறுக்குள்ளே போயிருந்ததுன்னா ப்ளோட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஸ் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இன்டைஜஷனும் வரும், நெஞ்சரிச்சலும் இருக்கும். சரி, வாயிலே வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொன்னியே, அது எப்படி? அது சொல்லு பார்ப்போம்.
நார்மலாக உடம்புல வயிறு எம்டியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கேர்லிங்கிற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து என்ன பண்ணுன்னா பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி எச்சில் உருவாகிறது, பசியை தூண்டுறது, அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை வந்து உருவாக்கும். இதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது வயிறில் இருக்க ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்கிறது ஆக்டிவேட் ஆகி அங்கேருந்து மறுபடியும் சிக்னல்ஸ் போய் பிரெயினுக்கு தகவல் சொல்லும், அதாவது ஃபுல் ஆயிடுச்சுன்னு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து லெப்டின்ங்கிற ஹார்மோனெல்லாம் ரிலீஸ் ஆகி நமக்கு ஃபுல் அப்படிங்கிற ஃபீல் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் ரிலாக்ஸ். ஆனால் இந்த வேகமாக சாப்பிட்டா ஃபுல்லுங்கிறது வரதுக்கு முன்னாடியே வயிறோட கெப்பாசிட்டியை தாண்டி ஓவராக சாப்பிட்ருவோம். இதனால ஓவரான கேலரிஸும் இருக்கும், ஓவர் வெயிட்டும் போடும். இப்போ 20 நிமிஷம் மெல்ல மென்று சாப்பிட்டாலே ஃபஸ்ட்டு நல்லா டைஜஷன் ஆயிரும். இன்னொன்று நம்ம ஓவராக சாப்பிடாம அளவாக சாப்பிடுவோம், அதனால நம்ம வெயிட்டும் கண்ட்ரோலில் இருக்கும். பட் இது நடைமுறையில் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு பழக நம்மளுக்கு டைம் இருந்தாலும் வேகமாக சாப்பிட்டு தான் தோணும். பட் இதுக்கு ஒரு ஈஸி டிப் சொல்கிறேன். அதாவது ஒரு பாட்டை போட்டுக்கோங்க, அந்த பாட்டில் லிரிக்ஸ் வரும்போது மென்னுக்கிட்டே இருங்க, மியூசிக் வரும்போது முழுங்கிடுங்க. மறுபடியும் அடுத்த லிரிக்ஸ் வரும்போது வாயில் மறுபடியும் சாப்பாடை போடுங்க, மெல்லுங்க, மறுபடியும் முடிச்சிடுங்க. அதுக்காக இந்த பள்ளியில காப்பாட்டு முத்துமணி ரத்தினங்களும் திருத்து தவளையும் அப்படிலாம் சொல்லி அந்த பாட்டை போட்டு கேட்டீங்கன்னா மென்னுக்கிட்டே இருக்க வேண்டியதான், முழுந்தவே முடியாது. ஐயோ நம்ம தொண்டைக்குள்ள போறோம்னு நினைக்கிறேன்.